கைஸ், வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி லைஃப் ஸ்டைல் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான வீடியோவில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்பலாம் வளவல கொள்ளகலான்னு பேசாம நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோவுக்கு போயிடலாம். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு சூப்பரான வேளாங்கண்ணி ட்ரிப்புக்கு தான் போக போகிறோம். இந்த vlog கண்டிப்பாக வந்து ஒரு பார்ட் 1, பார்ட் 2, மேபி பார்ட் 3 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம எடுத்திருக்க வீடியோஸ் அப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கிறது நான் எப்படி கிளம்புறோம் அண்ட் என்னோட ஃபேமிலியில் எத்தனை பேர் வராங்க, எப்படிலாம் போய் அங்கே ரீச் ஆகுறோம், எதில் போய் ரீச் ஆகுறோம், இதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பார்க்க பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம ஆங்கிலோ தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. எனக்கு இன்னுமே கொஞ்சம் மோட்டிவேட்டட் ஆகி நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விளாக்ல வந்துடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்த இந்த கிளிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீல்ஸ்க்காக வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் வந்து என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரீல்ஸை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வரதா கூட இருக்கலாம். நாங்கள் இந்த வேளாங்கண்ணி ட்ரிப்புக்கு ஒரு 3 days வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 23rd ஏர்லி மார்னிங் நம்ம ட்ரெயின் ஏறி 23rd ஒரு 11 to 12 o'clock நம்ம போய் வேளாங்கண்ணியில் இறங்குற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம வீட்டில் கேதர் ஆகி அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே ட்ரெயின் பிடிச்சிட்டு நம்மளோட வேளாங்கண்ணியோட அந்த ஒரு சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்மளோட பிளான். ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியிருந்தோம். வேளாங்கண்ணி போகிறதுனாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுவும் நம்ம ஃபேமிலி கூட போகிறோம் அப்படிங்கும் போது செம்ம ஹாப்பியாக இருக்குல்ல. அந்த வைப்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்தாச்சு, சேலம் ஸ்டேஷனுக்கு. எங்களுக்கு வந்து ட்ரெயினோட டைமிங் ஒரு 3:30 மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இயர்லியாகவே வந்துட்டோம். பட் நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே ஒரு 1.5 மணி நேரம் நம்ம சும்மாவே இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ட்ரெயின் வந்து அன்னைக்கு லேட்டாக வர மாதிரி எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் நம்ம தூக்கத்தை கலைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கிறது, அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகிறது, இதெல்லாம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 4:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயினே வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறுற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக நம்மளோட ட்ரெயின் அரைவ் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாகவே இருந்தது. எப்படா வரும்னு சொல்லி செம்ம போரிங்காக இருந்தது. ஸோ வந்தோடனே நம்ம வந்து ட்ரெயினில் ஏறியாச்சு. அது ரொம்ப ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளும் ரொம்ப பயங்கர ஹாப்பியோட நம்மளோட திங்ஸ்லாம் வந்து வச்சுட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளிப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் ஸோ விடியும் போது வந்து ட்ரெயினில் வந்து விடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான மெமரிஸாக இருக்கும். ஸோ நான் வந்து இதெல்லாம் அப்டேட்லாம் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மார்னிங் கண்ணு முழிச்ச உடனே நம்ம வந்து ட்ரெயினில் இருக்கோம் அப்படின்ற அந்த மூமெண்ட் வந்து இது வந்து எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ட்ரெயினில் போகும்போது.
அண்ட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வரைக்கும் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீக்கெண்ட் பிடிச்சி போகிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து இறங்கி ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஐடியானால அப்படி வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே இருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து வேளாங்கண்ணி போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா, அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸ்டில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க, நிறைய பேர் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் நாகப்பட்டினத்தில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் போய் இறங்கினோம். ஸோ இந்த ஐடியா எதுக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையெல்லாம் இருக்குது, ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதா அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கே போய் கூட நம்ம ட்ரெயினில் இறங்கியிருக்கலாம். ஸோ நம்ம வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வேளாங்கண்ணிக்கு தான் போக போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம எந்த ட்ரிப் போனாலும் நம்ம மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே இந்த புக்கிங்லாம் பண்ணிடுவோம் ரூம்ஸ் எல்லாம். ஸோ இந்த டைம் நம்ம வந்து டைரெக்டாகவே போய் டைரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து புக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஷெரின் ரூமுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இது நம்ம வந்து கோயிலே வந்து நமக்கு ரூம்ஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே ப்ரைஸ்லாம் எப்படி, ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சிங்கிள் ரூம் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. என் ஹஸ்பண்ட் அண்ட் எங்கள் ஃபேமிலி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் அப்பப்போ வீடியோ மட்டும் தான் நான் கரெக்டாக எடுத்தேன். அண்டு அங்கே கேட்டதுக்கப்புறம் நமக்கு வெளியே நிறைய பேர் வந்து ரூம்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து அவங்களாம் வந்து கேட்பாங்க. வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூம்ஸ்க்கு மற்ற எதுக்கும் வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம எதுவுமே கேட்கலனாலுமே நம்மளை பார்த்து அவங்க வந்து ரூம்ஸ் வேணுமா அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணி, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற ஒரு ரூம் அலோகேட் பண்ணி தர ஒரு அண்ணா கிட்ட கேட்டு நம்ம வந்து இன்னொரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்துருந்தோம். இது எங்கள் பட்ஜெட்டுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஆளுக்கு தனித்தனி ரூம். என்னோட சிஸ்டர் ஃபேமிலிக்கு ஒரு சிங்கிள் பெட்டில் ஒரு நல்ல ரூமும், அதே போல் எங்களுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்த இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப நீட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த ரூம் பற்றிலாம் பேசுகிறதுனால நான் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்க வேண்டாம். என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரூம் வந்து டபுள் பெட்ரூம் உள்ள இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி அட்டாச்சோடவே இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணுற இந்த பால்கனியோட இருக்கிற இந்த ரூமோட ப்ரைஸ் எங்களுக்கு 2100 சொல்லியிருந்தாங்க. பட் சீசன் எதுவும் இப்போ இல்லை அப்படிங்கிறனால எங்களுக்கு 1800க்கு இந்த டபுள் பெட்ரூம் உள்ள ரூமும், அண்ட் என்னோட சிஸ்டர் ஃபேமிலி தங்குறதுக்கு ஒரு பெட்ரூம் உள்ள இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சொல்லி 1500க்கு ரெண்டுமே ஏசி ரூம் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஹோட்டல்ஸ் போய் ரூம் பார்த்துருந்தோம். பட் எங்களுக்கு கடைசியாக பார்த்த இந்த ரூம் பிடிச்சதுனால நாங்கள் இதவே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம். அந்த ஒரு 2 நைட் அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஆன்லைனில் பார்த்துருந்தா கூட நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ரூம் பார்த்து எடுத்துருப்போமான்னு தெரியல. பட் எங்களுக்கு வந்து இந்த ரூமுக்கு போனது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரூம் பற்றியே நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சாப்டருக்கு வந்துடலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ரூம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அழகாக இதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம மாதாமாவை பார்க்கறதுக்கு தான் இனிமேல் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். அதனால் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நானுமே நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தலையெல்லாம் நல்லா சிக் எடுத்து சீவிட்டு நம்ம வந்து கிளம்பலாமின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன்.
என்னடா இவ போனது போகாததுமா எடுத்த உடனே மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் நினச்சாலுமே அதில் நான் கவலைப்படுற ஆள் இல்லை. ஸோ நம்ம வந்து போனது வந்து ஒரு மொட்டை வெயிலில் போய் வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ ரூம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சர்ச்சுக்கு கிளம்பி மாதாவை பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே போன உடனே ஒரு மாதிரி டல்லாக போகாமல் டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பவுடர் கன்சீலெல்லாம் போட்டு என்னோட அந்த டல்லான ஃபேஸை வந்து கொஞ்சம் பிரைட்டாக மாற்றிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து என் ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போனதுக்கப்புறம் எங்கே போனோம், ஸோ எந்தெந்த சர்ச்சுக்கெலாம் ஃபஸ்ட்டு போகணும், இதை பற்றி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து பேக் டு பேக் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப வந்து உங்களை 20 மினிட்ஸ்லாம் கொண்டு போய் வீடியோவில் இழுக்காமல் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து vlog முடிக்கலான் இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.